வணக்கம். தமிழ் முரசு ஆஸ்திரேலியா யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் பழைய மாணவிகள் சங்க சிட்னி கிளையினர் 10வது வருடமாக மலரும் மாலை 2024 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை மாலை காசில் ஹில்லில் அமைந்திருக்கும் பொய்னியர் தியேட்டரில் மிக கோலாகலமாக இடம்பெற்றிருக்கின்றது. நடப்பாண்டின் தலைவியான திருமதி நளினி விமலேஸ்வரன் அவர்களின் தலைமை உரையோடு சங்கத்தின் பழைய மாணவியும் போசகருமான கலையரசி சின்னையா அவர்களும் திரு சின்னையா அவர்களும் மங்கள விளக்கேற்றி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம்.
நாடும் ஆண்டவனே எழில்வேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எளியேனும் உனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாடவதே வேலவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனை மரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை பார்ப்போமா நான் என்ன இங்க சந்தோஷமா இருக்கண்ட நினைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற பாவம் பிள்ளைகள் அதுகள் எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும். உறவுகள் அந்த நாடகம் அன்னமாக்கா பொன்னமாக்கான்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த விடுகதை எங்கள் நாடே பாட்டு வந்துச்சு தானே. உங்களுக்கு வாய்ஸ் மட்டும்தான் கேட்டது, சங்கரின் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க மாட்டீங்க பின்னால். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு பிறகு கடையில் வந்து அப்படியே திருப்பி ஒரு வித்தியாசமான கேரக்டருக்கு மாறிட்டா. அந்த உறவுகள் நாடகத்தை எழுதி வசனம் எழுதி கதை இயக்கி இருக்கின்றார் எங்கள் நடராஜா ரமேஷ் அவர்கள். பாணியிலேயே நாடகம் வந்திருக்குது, அருமையான நாடகம். இப்பொழுது இந்த கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இவர்களை
Medical Center, Sri Accounting and Business Services, the High Specialist and Dental Care, Vimal's Catering, Matum Vimtech. இவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். உப அனுசரணை வழங்கிய Australian Piling Group, Beecroft Medical Center, Compass, Dr. Neera Chinnaya and Dr. Nimeshan Jeevasinghe, Dr. Sasi Sashikaran, Dr. Sulojini from Homebush Medical Practice, யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் பழைய மாணவிகள் சங்க சிட்னி கிளையினர் 10வது வருடமாக மலரும் மாலை 2024 நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம்.